பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 146 அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பாண்டவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து உதவி வேண்டுமென்று காத்திருக்கிறார்களோ, உதவியை கேட்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாயிருக்கிறார்கள். காரணம், அந்த ஜனங்கள் தேவனை சார்ந்திருக்கிறார்களா? ஹல்லேலூயா. நாம் தேவனை சார்ந்திருக்கும்போது ஆண்டவர் தேங்க்யூ லார்ட், நாம் எந்த காரியத்திற்காக தேவனை சார்ந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராயிருக்கிறார். எங்க வசனம் சொல்லுது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. காரணம், அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் உண்மையாய் காக்கிறவரா. ஏங்க, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் ஒடுக்கப்படுகிறீங்களா? இந்த கால வேளையில் நீங்கள் தேங்க்யூ லார்ட், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர் நியாயத்தை செய்வார். இரண்டாவது, நீங்கள் ஒருவேளை பசியாக இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மூன்றாவது, கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஏங்க, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, கர்த்தரை நம்புங்க. தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 71:5 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. என் நோக்கமோ என் நம்பிக்கையுமோ நீங்கள் தான் ஆண்டவரே. அதனால தாங்க தாவீது எல்லாவற்றிலும் அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவர் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் செய்கிற எல்லா காரியத்திற்கு முன்பாக நான் அவரை வைத்திருக்கிறேன். இரண்டாவது அவன் சொல்கிறான், அவரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன். மூன்றாவது சொல்கிறான், அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த காலவெளியில் நீங்கள் எதற்காக தேவனை தேடுகிறீங்க? எந்த காரியத்திற்காக தேவனை சார்ந்திருக்கிறீங்க? அதை நீங்கள் அடையும்படி அவரை நம்புங்க, அந்த காரியத்தில் அவரை நிறுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது பாருங்களேன். ஆதியாகமம் 32:24 யாக்கோபு பிந்து தரித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோடு போராடுகிறார். ஏங்க, அவன் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் இந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறது வர அவரை விடாதீங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் அப்படி போராடும் பொழுது, போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்கும்படி செய்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது, எரோமியா 17:7 வாசித்து பாருங்களேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. ரெண்டாவது, எந்த காரியத்திற்காக கர்த்தரை நம்புகிறீர்களோ, பிரைஸ் தி லார்ட், அந்த காரியத்திற்கு கர்த்தரையே நம்புங்க. நீங்கள் தான்ப்பா செய்யணும். அப்படி நீங்கள் நம்பிக்கை கொண்டு இருப்பீங்கன்னா
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. இவர்கள் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்மை எதற்காக நம்புகிறார்களோ, எந்த காரியத்திற்காக உம்மை சார்ந்து இருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.